வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கிற ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு பீரியாட்டிக் ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. கரெக்டாக 1800களில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சில ஃப்ரிக்ஷனலான விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் கின்னஸ் அப்படிங்கிற இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் கூட. இப்படிப்பட்ட முக்கியமான நபர் இறந்து போனதுனால இவரோட அதிகாரங்களும் சொத்துக்களும் எப்படி பிரிய போகுதுன்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கின்னஸ் அப்படிங்கிறவருக்கு மொத்தமாக 4 வாரிசுகள் இருக்கிறாங்க, 3 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி. இதில் இந்த அதிகாரங்களும் சொத்து மதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக போய் சேரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதிர்பார்த்தாலும், இந்த இறந்து போன கின்னஸ் அப்படிங்கிற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கிளர்ச்சியாளர்களும் இருக்கிறாங்க அவரை எதிர்த்து. அப்படி எதிர்க்கக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துக்கு வரவங்களை எப்படியாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வைக்கணும், அவங்களோட சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில கும்பல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இந்த 4 வாரிசுகளும் ஒன்றா நின்று எதிர்த்து போராடினாங்களா அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சீரியஸாக இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ் வந்திருக்குங்க. எனக்கு இந்த சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அருமையாக எடுத்துருக்குறாங்க, சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1800கள் அப்படிங்கிற அந்த பீரியடுக்கான அந்த செட் ஒர்க்கு, காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த இறுதி ஊர்வலம் வரக்கூடிய போர்ஷனே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இந்த 4 பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. 2வது எபிசோடில் உயில் படிக்கிற மாதிரியான அந்த போர்ஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சில வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூத்தவர் ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடுறது அந்த ஸ்பீச்சே சூப்பராக இருக்கும். இந்த வெப் சீரிஸில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தமிழ் டப்பிங்கில் அதை கேட்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த 4 பசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடு பசங்க, ஸோ அந்த பையனோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். மூத்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வீக்னஸ் காமிச்சிருப்பாங்க, கடைசி உள்ளவன் பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு ஊதாரியாக இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 பசங்களை தவிர்த்துமே ஒரு சில கதாபாத்திரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் இந்த கிளர்ச்சியாளர்கள் சைடில் இருந்து ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும், ஸோ அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு ரோல், ஸோ அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கும். அவர் தான் ஒரு முக்கியமான இடத்துல அந்த ஸ்பீச் கொடுப்பார் பாருங்க, செம்மையாக பண்ணியிருந்தார். ஓவராலாகவே எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். பிரம்மாண்டமான ஒரு விஷுவல், அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இப்படி எல்லாமே சொல்லலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் அருமையாக வந்திருக்கு, கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள்.